ஸோ விஜயலட்சுமி நம்ம லைஃப்பில் கூட இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கணும், நம்ம விஜயலட்சுமியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், விஜயலட்சுமி நம்மளோட பார்த்தா வந்துடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சிம்பிள் விஷயம். ஒருத்தர் ஃபோன் பண்ணுற, ஃபோன் எடுத்து பேசாத, ஒரு நிம்மதி வரும்ல. ஆ அதே ஃபோன் அடிக்கிறது எடுக்க மாட்றாங்க, கனெக்ஷன் கிடைக்கல, ஒரு விரக்தி வரும்ல. ஆ ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சு முடித்து அப்பாடா சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. மேலே முடிஞ்சிச்சுன்னு அந்த கம்ப்ளீஷன் த மூமெண்ட் யூ கம்ப்ளீட் சம்திங், தட் மூமெண்ட் யூ கெட் விஜயலக்ஷ்மி. சின்ன விஷயமா இருக்கலாம். நீ காலையிலேருந்து வாக்கிங் போவேன், உனக்கு ஒரு முடிவு வச்சுருப்போ, ஐடியா வச்சுருப்பேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பேன், ஆசை வச்சுருப்பேன். அதை செஞ்சு முடிச்சுட்டாக்கா உனக்கு ஒரு திருப்தி வரும் தெரியுமா, ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா. அந்த திருப்தியும் சந்தோஷமும் அப்போ கிடைக்க தெரியுமா. அந்த எனர்ஜி தான் விஜயலக்ஷ்மி. நீ நினச்சதை நினச்சிக்கிட்டே இருப்ப, இன்டென்ஷன் லெவலில் இருக்கும், அது அட்டென்ஷனும் போடுவ, ஆனால் ஆக்ஷனில் இறங்கவே மாட்டேன். அப்போ ஒரு அதிருப்தி இருக்கும். என்னது அதிருப்தி இருக்கும். ஓ மேலேயும் உனக்கு கோவம் வரும், ஓ மேலேயும் உனக்கு எரிச்சல் வரும், ஓ மேலேயும் உனக்கு கடுப்பு வரும். ஐடியா பண்ணேன், ஆசைப்பட்டேன், செய்யணும், நான் தான் முடிவு பண்ணேன், ஆனால் இறங்கலை, ஆக்ஷனில் இறங்கலை அப்படின்னு ஓ மேலே ஒரு கடுப்பு வரும் தெரியுமா. புரியுதா. அந்த விரக்தியில் இருந்தாக்கா அப்போ உங்ககிட்ட விஜயலக்ஷ்மி வராது. யாரெல்லாம் நினச்சேன், அதுக்காக முயற்சி பண்ண, மெனக்கெட்ட, செஞ்சு முடிச்சிட்டேன். கம்ப்ளீஷன் பூர்த்தி பண்ணணும். அந்த வேலையை பூர்த்தி பண்ணிட்டாக்கா விஜயலக்ஷ்மி. ஒரு கல்லை செதுக்குறாங்க, 10 அடி, 20 அடி, 100 அடி, 1000 அடி, லட்சம் அடி கத்தவும் செதுக்கிக்கே இல்லை. செதுக்கி முடிக்கிற வரைக்கும் அந்த கல் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், வழியே இல்லை. அது முடிக்க வைக்க சிப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் அப்படியே கிடையாது. லாஸ்ட்டு தெரியும், கடைசியாக ஒரே ஒரு தட்டி முடிச்சதுக்கப்புறம் கையை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அடிக்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு டச் பண்ண தேவையில்லை. அது வரைக்கும் 100 அடி, 1000 அடி, லட்சம் அடி அடிச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணியே இருக்கலாம். அப்போ எடுத்ததுக்கப்புறம் வேலை முடிச்சு. இப்போ அது சாமி சரியாயிடுச்சு, கோயில் கர்ப்பூரம் உட்காரோம், எல்லாரும் கையெழுத்து கும்பிடுவாங்க, வணங்குவாங்க, மதிப்பாங்க. புரியுதா. அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சாக்கா அதுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடச்சிடும். அதே ஒர்க்கு இன்கம்ப்ளீட் ஆச்சு, ஹெட்னு கருத்து வச்சு கும்பிடுவாங்களா, மரியாதை கொடுப்பாங்களா, அதை கொண்டாடுவாங்களா, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு அந்த மாதிரி நிறைய கல்லை செதுக்கி தரும், நிறைய ஆசை வச்சுருக்கோம், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பொண்ணுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். அந்த பிளான்ஸு எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த பிளான்ஸ் என்ன பண்ணுவோம், இதில் டெய்லி 10 அடி தட்டுவோம், அதில் 5 அடி தட்டுவோம். இது ஒரு வருஷமாக தட்டாமலே வச்சுருக்கோம். தூசி தட்டு மாதிரி மறைச்சி வச்சுருவோம், பர்ன் பண்ண தூக்கி போட்டுருவோம், இல்லை ஒரு குடோனில் கிடக்கும். செய்யணும் பார்த்துக்கலாம், அப்புறமா நேரம் வரும்போது பார்த்துக்கலாம், டைம் வரட்டும். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறவங்க தே கேன் நாட் மீட் விஜயலக்ஷ்மி. அவங்க வாழ்க்கையில் விஜயலக்ஷ்மியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஸ்டார்டரில் விஜயலக்ஷ்மி வராது. ஹாய், ஹலோ, ஹவு டு யூ டூ, விஜயலக்ஷ்மி சொல்ல முடியாது. ஏன், அவங்க எதுக்கோ வெயிட் பண்ணுறாங்க. நேரம் வரும், சூழல் வரும், அது வரும். யாரெல்லாம் சின்சியராக, கமிட்டடாக, டிசிப்ளின் இருக்கோ அவங்களுக்கு தான் விஜயலக்ஷ்மியே சான்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஜயலக்ஷ்மி எப்போ வெளிப்படுவா, உன் கூட எப்போ நிற்பா, நான் உன் கூட இருக்கேன்டா அப்போ எப்போ சொல்லுவானா தான். நீ முதல்ல சின்ன சக்ஸஸை கேஸ் பண்ணணும். குட்டி சக்ஸஸ், குட்டி சின்ன சக்ஸஸ். நீ ஹோம்ஒர்க் முடிச்சிடணும். இன்னைக்கு நான் என் ரூமு க்ளீன் பண்ணிடணும். சின்ன விஷயத்த நீ நினச்சி அதை செஞ்சாலும். ஸோ நம்ம சோம்பேறியாக இருக்கும்போது விஜயலட்சுமி மீட் பண்ணுவோம். அப்போ எப்படா விஜயலட்சுமி மீட் பண்ணுவோம், நீ டென்ஷனில் இருப்பா, டென்ஷனில் இருப்பா, 10 தடவை நீ ஒரு அரைப்பிடிக்கிற, செம்ம ப்ரெஷரில் இருப்பா, புரியுதா. அந்த ப்ரெஷர் மூமெண்ட்டில், டென்ஷன் மூமெண்ட்டில் உனக்கு எல்லாம் தெளிவாக ஓடும். டக்குன்னு அது தெளிவாக ஓடும். அது அந்த எல்லாத்தையும் எடுத்ததுலேருந்து அந்த லாஸ்ட்டு பின்னியில் முடிக்க போது ஓடுறாங்க தெரியுமா, ஃபினிஷிங் வரை 10 அடியில் கூட்டு தொடர்ந்து போகிறான். அப்போ ஒரு எனர்ஜி வரும்,
அது வரைக்கும் ஓட்டலை முடிக்க போகிறோன்னு தெரியுது வேற ஒரு வேகம் ஒன்று வரும். அப்போது ஒரு எனர்ஜி உள்ள வந்து பொங்கும். அப்போ வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உள்ளேருந்து தூக்கிட்டு அடிக்கும். அப்போ அந்த எனர்ஜி வருதுமா, அது விஜயலக்ஷ்மி. ஐ யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் வராது. இந்த ஃபினிஷிங்கில் வின்னீரில் இந்த பாட்டிலில் தொடர்றதுக்கு எவன் நிற்கிறான்னா அப்போ உள்ளேருந்து அது பொங்கி வரும். அது விஜயலக்ஷ்மி. கிளாரிட்டி அண்டர் ப்ரெஷர். கிளாரிட்டி அண்டர் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் லைஃப்ல ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் உனக்கு டெய்லி இருக்கா தெரியாது. ஆனால் நைட் தூங்கும்போது யோசிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு எதை பூர்த்தி பண்ண, எதை கம்ப்ளீட் பண்ண, இதுக்கு நீ செய்யணும் நான் எதிர்பார்த்த இதை நான் முடிச்சிட்டேன். டன். விஜயலக்ஷ்மி. இது விஜயலக்ஷ்மி. ஸோ பர்சனலாக உங்களுக்கு இந்த விஜயலக்ஷ்மியோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் எப்போ கிடைக்கும்னா, இந்த கிளாரிட்டி அண்ட் ப்ரெஷர் கூடவே கன்சிஸ்டன்சி. என்னது கன்சிஸ்டன்சி? இன்டென்ஸாக தான் போடும். நான் ஸ்மார்ட்டு, நான் பிஸ்தா, நான் எக்ஸ்பர்ட்டு, அதெல்லாம் விஜயலக்ஷ்மி கண்டுக்காது. எவன் சின்சியராக கமிட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அவன்ட்டு விஜயலக்ஷ்மி வரும். 10 நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான், விஜயலக்ஷ்மி வராது. அண்டர்ஸ்டாண்ட்? கன்சிஸ்டன்ட் டெய்லி எஃபர்ட் போடுறோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டெய்லி தனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கு, அந்த டெய்லி டிசிப்ளின் வச்சுருந்தவனுக்கு விஜயலக்ஷ்மி பக்கத்துலேயே இருந்து ஜெயிச்சுட்டு போ நீ தான் ஜெயிக்கணும் புஷ் பண்ணி கொடுத்துருவோம். புரியுதா? எந்தவோ புஷ் பண்ணோன்னா கோட்டை கிட்ட பக்கத்தில் வச்சுருவா. ஒரு ஸ்டெப் வச்சா ஜெயிச்சிடலாம். யாருக்கு? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவனுங்க. நான் சாமர்த்தியசாலி, திறமைசாலி, நான் லாஸ்ட் மினிட்ல சிக்ஸ் அடிச்சிடுவேன், லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிப்பான். ஒவ்வொரு பாலும் சிக்ஸ் அடிக்கிறான் தெரியுமா, அவன் தான் விஜயலக்ஷ்மி. பீப்புள் ஹூ ஹேவ் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப், கமிட்மெண்ட் ஆஸ் அ ஓனர். நீ ஸ்லேவரி மோடில் சம்பளம் கொடுக்குறேன், நான் வேலை செய்கிறேன், இதுக்காக தான் நான் வேலை செய்கிறேன், அதுக்காக தான் நான் வேலை செய்கிறேன், அந்த மொமெண்ட்டில் வேலை செய்கிறேன் தெரியுமா, அவங்களுக்கு விஜயலக்ஷ்மி மீட் பண்ண முடியாது. யாருக்கு அப்போ விஜயலக்ஷ்மி மீட் பண்ண முடியும்? நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், நான் யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டேன். இது ஏன் பொறுப்பு, இது ஏன் சந்தோஷம், எனக்காக செய்கிறேன். என்னது எனக்காக செய்கிறேன், நான் தான் இருக்கிறேன், நான் தான் செய்யணும். நான் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன். நான் தேர்ட் பார்ட்டியை எங்கேயும் பண்ண மாட்டேன். இன்னொரு பர்சன் நான் குறைப்பல்ல மாட்டேன். இது என்னோட ஷேனை நான் செய்ய போகிறேன். இந்த ஓனர்ஷிப் ஓனர்ஷிப், அந்த ஓனர்ஷிப் எடுத்த அடுத்த செகண்டு உனக்கு எல்லாம் விஜயலக்ஷ்மி செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, நான் அதில் வேலை செய்யறதுனாலும் அவங்க நீ ஓனர்ஷிப் இருந்தால் அவங்க ஜெயிச்சுடுவார். கிளாரிட்டி அண்டர் ப்ரெஷர், கமிட்மெண்ட், அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் எழுதி கம்ப்ளீஷன் எழுதி முடிச்சே தீரும். அந்த வைராகியத்தை வச்சு இறங்கணும், பார்த்தலாம் நுக்ஸ் தரும். அந்த கம்ப்ளீஷனுக்குன்னா லாஸ்ட், புரியுதா, ஒரு எனர்ஜி போடும் தெரியுமா, இதுக்கு எல்லாத்தையும் விட்டு பார்த்துக்கலாம் அடுங்கள்கிட்ட. அந்த கம்ப்ளீஷன் எனர்ஜி இஸ் விஜயலக்ஷ்மி.